ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நேபாளம் திபெத் எல்லையில் இதுவரை 32 பேர் மரணமடைந்திருக்கின்றனர். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். நேபாளத்தின் லபுசேயில் இருந்து 93 கிலோமீட்டர் தூரத்தில் காலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இந்த நிலநடுக்கத்தினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த மரணம் அடைந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா? வணக்கம் அபிநயா. நீங்கள் குறிப்பிட்டது போல சீனாவின் எல்லையிலும் சீனாவையும் திபெத்தையும், அதாவது நேபாளத்தையும் இணைக்கும் திபெத் பகுதியில் இந்த பாதிப்பானது மிக கடுமையாக இருக்கிறது. 7.1 என்ற அளவில் ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கமானது பதிவாகி இருக்கிறது. காலை 6:35 மணி இந்திய நேரப்படி காலை 6:35 மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவானது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் இந்தியாவின் பல நகரங்களிலும், குறிப்பாக பீகார், அசாம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு உணரப்பட்டது. குறிப்பாக 7.1 என்ற அளவு என்பது ஒரு மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும். இந்த நிலநடுக்கத்தை அடுத்து கட்டிடங்கள், ஏராளமான கட்டிடங்கள் உடைந்து விழுந்ததற்கான காட்சிகளை சீன ஊடகங்கள் தற்போது வெளியிட்டு வருகின்றன. முதற்கட்டமாக தற்போது வரை 32 பேர் உயிரிழந்திருப்பதை அந்நாட்டு ஊடகங்கள் உறுதி செய்திருக்கின்றன. அதே போல காலை 6:35 மணிக்கு நேரிட்ட முதல் நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு ஒரு லேசான நில அதிர்வும் பதிவாகி இருக்கிறது, 4.7. அதற்கு அடுத்த ஒரு 10 நிமிடத்திற்குள் மூன்றாவதாக ஒரு நில அதிர்வும் பதிவாகி இருக்கிறது. அதுவும் 4 என்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. நிலநடுக்கத்தின் தாக்கம் காரணமாக அங்கு பல கட்டிடங்கள் உடைந்திருக்கின்றன. இன்னும் உயிரிழப்பு எண்ணிக்கைகள் அதிகரிக்கவே வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நேபாளம் என்பது டெக்டானிக் தகடுகள் அதிகம் இருக்கும் பகுதியாகும். கடந்த 2015ஆம் ஆண்டும் இதே போல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.8 பதிவான அந்த நிலநடுக்கத்தில் 9,000 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.